Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challengeோட day 3ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர்க்காக weight loss challenge வந்து நம்ம எல்லாரும் எடுத்துறோம். இன்னும் இப்ப நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க வந்து weight loss வந்து பண்ண முடியும். டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட ஷேர் பண்ண போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் weight loss பண்ணணும்ன்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா உங்கள மாதிரி உங்களுக்கு இப்ப வீடியோஸ் எப்படியோ நோட்டிபிகேஷன்ல வந்துருச்சு. ஆனா நிறைய பேருக்கு நம்மளோட நோட்டிபிகேஷன் போகாம நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்காக காசு கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே ஹெல்தியான முறையில பண்றோம். சோ அதனால ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோஸை கொண்டு போய் சேர்க்கும். யூடியூப் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ்ல. சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னடா ரிப்பீட்டடா இதை சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அது வேற ஏதாவது இது வந்து என்னடா டெய்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் பாத்துக்கோங்க. சரிங்களா சிஸ்டர்ஸ்? வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபுட் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியலக்கா, ரொம்ப பசிக்குது அப்படின்ற புலம்பல்லாங்க நிறைய பேர்கிட்ட இருக்கு. சோ அதுக்கெல்லாமே ஒரு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட் லிஸ்ட் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோ அதனாலதான் உங்களுக்கு ஆரம்பத்துல அந்த மாதிரி இருக்கும், தலைவலி வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோ ஃபுட்டை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி நம்ம மனசு மைண்ட் தாங்க காரணம். சோ அதனாலதான் நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்னால நமக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி ஆகும் ஸ்டார்டிங்ல. அதான் அதை வந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம வந்து டயட்ல இருக்கும்போது புரோட்டீன் ஃபைபர் அது வந்து கரெக்டா எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஃபில்லிங்கா இருக்கும். சோ அதனால தேர்ந்தெடுத்து புரோட்டீன் ஃபைபர் ஃபுட்ஸ் கரெக்டா எப்படியா தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. நான் டெய்லியுமே ஷேர் பண்றேன். சரிங்களா? சோ அதுதான் வந்து சொல்லுவேன். புரோட்டீன் வந்து முட்டை, பயிர் வகைகள் இதுல எல்லாமே இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி ஃபைபர் வந்து கீரை வகைகள், அதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாமே இருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நல்லா ஃபீலிங்காவும் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த கிரேவிங்ஸ் டைம்ல என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, கம்பு இருக்கு இல்லையா? கம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடாயில போயிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வச்சுட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு டப்பால போட்டு அப்பப்போ நீங்க வந்து அதை வந்து மென்னு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கிரேவிங்ஸ்க்கு ரொம்பவே கண்ட்ரோலா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு தேவைன்ற பட்சத்துல மட்டும் எடுத்துக்கோங்க. கரெக்டான டைமுக்கு நீங்க 3 வேளை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு சூப்பரா ஃபில்லிங்கா இருக்கும். சரிங்களா? அப்படி ரொம்ப பசிக்குது அப்படின்ற பட்சத்துல கொஞ்சமா ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒரு வேர்க்கடலையோ இல்ல உப்பு கடலையோ எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சமா வந்து எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், 2 ஸ்பூன் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? பாப்கார்ன் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் எப்பவுமே வீட்டுல வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காய் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வெயிட் லாஸ்க்கு. சோ கலோரிஸ் ரொம்ப கம்மி, நிறைய சாப்பிடலாம். அதனாலதான் சொல்றேன். நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும். அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். இடையில தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சூப்பரா கண்ட்ரோலா இருக்கும். அப்புறம் பிளாக் காஃபி இல்லைன்னா பிளாக் டீல வந்து கொஞ்சம் உப்பு கடலை, அதாவது பொட்டுக்கடலையை போட்டுட்டு நீங்க வந்து அதை மென்னுட்டே வந்து குடிக்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். சோ இது வந்து வித்தவுட் சுகர் தாங்க. சுகர் வந்து எந்த இதுலயுமே நம்ம வந்து சேர்த்துக்க கூடாது. சோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து தங்கம் சிஸ்டர் வந்து சுடி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து பழைய அந்த ஸ்டிச் பண்ணி போடுற சுடி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டான டயட் வந்து எடுத்துக்கிட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் எக்ஸசைஸ் வந்து பண்ணணுமான்னு கேக்குறீங்க. எக்ஸசைஸ் எல்லாம் வேணாங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டு வேலைகள் வந்து அதிகமா இருக்கு. சோ அதெல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ் தான். குனிஞ்சு நிமிர்ந்து நல்லா வேலை பாருங்க. ஆனா 1 மணி நேரம் கரெக்டா நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உடம்பு அசைச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா டயட் வந்து இருங்க. சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நம்ம வீட்டுல இருக்க பொருட்களை வச்சுதான் எல்லாருக்கும் சாப்பாடு செய்யறோம் இல்லையா? அந்த வெள்ளை சாதத்தை தவிர்த்துட்டு வேற என்ன எடுத்துக்கிறோன்றதான் டெய்லி நான் ஷேர் பண்றேன் இல்லையா? அந்த மாதிரி பாத்துக்கோங்க. சோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து வாக்கிங் மட்டும் டயட் வச்சு வந்து டயட் மட்டும் வச்சு தொப்பையை குறைக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா குறைக்கலாம். நம்மளோட ஐடியல் வெயிட் வந்துருச்சுன்னு தொப்பையுமே சூப்பரா குறையுங்க. சோ நீங்க தொப்பை இன்னும் குறையல அப்படின்னா உங்களோட வெயிட்டும் குறையலன்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. சூப்பரா குறைச்சிடலாம். கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா சுரக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் வெண்பூசணி ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவுனி கஞ்சி இந்த மாதிரிலாம் குடிங்க. வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சுட்டு சுடுதண்ணில ஆட் பண்ணி குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, ரெகுலரா ஏதாவது ஒண்ணு எடுத்து ரெகுலரா பண்ணுங்க. சூப்பரா குறைச்சிடலாம். அது கூட பிளஸ் டயட்டும் இருக்கணும். அதுக்கப்புறம்
ஃபீவர்னால என்னால கண்டினியூ பண்ண முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வெயிட் லாஸ் பண்ணலாம் சிஸ்டர், இது வந்து ஒரு ஹெல்தியான வே தான் சரிங்களா. அப்படியே ஒரு 2 daysல ஃபீவர் சரியாயிடுச்சுன்னா அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க, அதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சட்னில கோகனட்டே போட மாட்டீங்களா சிஸ்டர் அதிகமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ்ல இருக்கிற டைம் மேக்சிமம் கோகனட்டை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது போக கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சரிங்களா, அளவா சேர்த்துக்கலாம். இப்போ நானா சட்னி அதிகமா ஊத்தி சாப்பிடுற ஆளு, அப்படிங்கும் போது கோகனட் சேர்க்கும் போது நான் கம்மியா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நான் வந்து அதை வந்து கட் பண்ணிடுறது சரிங்களா. அம்மாச்சினா யாரு சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அம்மாச்சி வந்து என்னோட மாமியார் தான். நான் வந்து மாமாவை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் சரிங்களா. அதனாலதான் என்ன பத்தின டீடைல்ஸ் பாக்கணும், நான் யாரு, எந்த ஊரு, அப்படி எப்படி டெல்லி வந்தீங்க, நிறைய விஷயங்கள் கேக்குறீங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு சரிங்களா, உங்களுக்கு தேவைன்ற பட்சத்துல பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சிகப்பரிசி அவல் வந்து ரெசிபி ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அவல்னாவே உப்புமா பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து அவலை வந்து சும்மாவே நம்ம வந்து லைட்டா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிட்டு லைட்டா ஒரு தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஊறி போயிருக்கும்ல, அது கூட ஏதாவது குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம். வெள்ளை அவளோட சிகப்பரிசி அவல் ரொம்பவே பெஸ்ட் தாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ரவக்களி ரெசிபி கேட்டுட்டே இருக்கீங்க. ரவக்களி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. டெல்லி தமிழச்சி ரவக்களி ரெசிபின்னு போட்டாலே வரும் சரிங்களா. ரொம்ப ஈஸி தாங்க, சோ ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்றேன். ஒரே தான் உங்களுக்கு பேசிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். அது போக நிறைய பேருக்கு வந்து டெய்லியும் டே ரொட்டீன் நான் என்னெல்லாம் பண்றேன்றத நீங்க எல்லாருமே ஷேர் பண்ண சொன்னதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் அதுவுமே உங்களுக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி நிறைய ஃபுல்லா என்ன டிசிஸ்டர் டெய்லியும் நீங்க வந்து பாத்திரம் கழுவு, துணி துவைக்கிறது எல்லாமே காமிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலா இருக்கு. சோ அதுக்காக தான் நான் வந்து போடுறேன் சரிங்களா. சோ அவ்வளவுதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம. இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய ரெசிபிஸ் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ணோம் இல்லையா. எல்லாரும் எம்டி ஸ்டமக்லாம் என்ன சிஸ்டம் கேக்குறீங்க. காலைல வந்து பாத்ரூம் எல்லாமே போனதுக்கு அப்புறமா பார்க்கணும், எதுவுமே சாப்பிடாம சரிங்களா. 60.85 தான் இன்னைக்கும் வந்து இருக்குது. ஸோ குறையும் சரிங்களா. நம்மளோட முயற்சியை கரெக்டா பண்ணணும். நேற்று நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஜீரகத்தை வந்து தண்ணியில ஊற வச்சிருந்தேன். அதை அப்படியே ஒரு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எல்லாருமே வீட்டுல இதுதான் இன்னைக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஜீரகம். அது போக நம்மளோட வாய்வு தொல்லை இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்க வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ஐட்டம்காக பருப்பு வகைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாமே நல்லது. வெயிட் லாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நல்லா வந்து குளிர் பாத்தீங்களா வெளியில, அதனால வந்து அப்புறம் சுட சுட கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா காலைல இம்யூனிட்டி பூஸ்டிங்னு போட்டிருக்கு பாருங்களேன். இங்க பாருங்களேன், இது வந்து பாத்தீங்கன்னா சேமியா வந்து கோதுமையில பண்ற சேமியா தான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன். அதான் வந்து பண்ண போறேன். அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சொல்றேன். இங்க உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு இதுதாங்க. அதனாலதான் நம்ம என்ன எந்த வேலைக்கு சாப்பிடறோன்றது முக்கியம் இல்ல, ஹெல்த்தியா சாப்பிடணுன்றதுதான் வந்து முக்கியம் சரிங்களா. பச்சை சட்னி அதுக்கு வந்து அரைச்சிடலாம்னு சொல்லிட்டு தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சேமியாவும் இந்த சரி போல தாளிச்சு விட்டு கிண்டிட்டு இருந்தேன். இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணி பால் வந்து தம்பிக்கு வந்து கொடுத்தாச்சு. லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி, இது வந்து பிரவுன் பிரெட் தான், கோதுமையில செஞ்ச பிரெட் தான். அதுக்கப்புறம் சட்னியும் தண்ணி எல்லாம் ஊத்தவே கூடாதுங்க, அது தக்காளியில இருக்க நீரே வந்து கரெக்டா இருக்கும். அப்புறம் கடைசியா தாளிச்சு கொட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும், செம்ம டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாங்க. தோசைக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சேமியாக்குமே செம்ம அட்டகாசமா இருக்கும். நல்லா பொழுன்னு சூப்பரா பாத்தீங்கன்னா வந்து பண்ணியாச்சு சேமியா. தம்பிக்கு வந்து சேமியாவும் சட்னியும் வச்சு பேக் பண்ணி அவரை வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டாச்சு. நல்லா சூப்பரெல்லாம் போட்டு வந்து கிளம்பிட்டாரு பாருங்களேன். ஹஸ்பண்ட் கொண்டு போய் விடுறதுக்காக போனாங்க. போயிட்டு வரும்போது நம்ம காம்பவுண்டுக்குள்ள வந்து ஒரு புறா வந்து இருந்ததுங்க. கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அடைச்சது மாதிரி வந்து இருந்தது. அததான் வந்து தண்ணியை வச்சு அலசி விட்டுட்டு வெளில கொண்டு போய் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. இங்க வந்து நிறைய புறா வந்து டெல்லியில வந்து இருக்குங்க. எனக்கு இந்த பறவை எல்லாம் பார்த்தாலே ரொம்ப அலர்ஜி. எவ்வளவு தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கேன் பாருங்களேன். எப்படியோ வந்து வெளில கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பெட்ஷீட்டை வந்து சோக்ல போட்டு ஊற வச்சு அப்படியே வந்து வாஷ் பண்ற மாதிரி பெட்ஷீட்ஸ் மட்டும் வந்து போட்டு விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காஃபி எல்லாமே போட்டுட்டு பிரெட் டோஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு அம்மாச்சிக்கு சேமியா சட்னி எல்லாம் வச்சு
அவங்களுக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் காஃபியோட கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கையோட வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் சேமியா சட்னி வச்சு பேக் பண்ணியாச்சு. என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும், ஸோ அதனால தான் வந்து சிஸ்டர்ஸ் வந்து கொடுத்து விடுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் வந்து 7:30 மணிக்கே ஸ்கூலுங்கும் போது எங்களுக்கு குளிர் வேற எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து குடிச்சப்பறமா ஃப்ரெஷ் பண்ணிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தலையெல்லாம் சீவிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நட்ஸ் வந்து நிறைய இருக்கு இல்லையா, ஸோ நட்ஸ் வந்து எடுத்துக்கேன் காலையில அப்படின்னு சொல்லிட்டு. நட்ஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாதீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வால்நட், அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உலர் திராட்சை இதெல்லாமே எடுத்திருக்கேன். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட். நமக்கு போதுமான கலோரிஸ் இதுலேயே வந்து கிடைக்கும். சரிங்களா? நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும். இதை வந்து நைட்டு சோக் பண்ணிட்டும் நம்ம வந்து சாப்பிடலாம். அதுக்கப்புறம் அதை வந்து ஷேக் அடிச்சும் குடிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தலையில எண்ணெய் வச்சாச்சுங்க. எனக்குலாம் தலை குளிச்சு எண்ணெய் வச்சாதான் வந்து நேற்று தலை குளிச்சோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு வந்து எண்ணெய் வச்சு நல்லா பின்னி போட்டாச்சு. ஒரு குட்டியா ஒரு மேக்கப்பும் போட்டாச்சு. அந்த பாட்டு பாருங்களேன், அந்த பாட்டுல வர சாங், அந்த ஸ்டெப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த சாங் வந்து அதை போட்டுட்டு கொஞ்சம் வைப் பண்ணிட்டே வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்குள்ள வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் அதை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நட்ஸ் கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு தம்பியை கூட்டிட்டு வர டைம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இவரை பாருங்களேன், இவ்வளோ ஆர்வம்னு பாருங்க வெளில போறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒட்டிக்கிட்டு உட்காந்துட்டாரு. லைட்டா குளிர் வர ஆரம்பிச்சிச்சுல, நாளையில இருந்து சொட்டர் போட்டு விட்டுறணும். அப்புறம் தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டோம். படியில நான் ஏற மாட்டேன் வினி, மற்ற நேரம்லாம் ஏறுவாரு. இன்னைக்கு நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தான். இருடான்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிட்டு போயிட்டேன். மேல வந்ததுமே பாத்தீங்கன்னா நல்ல தண்ணி வந்து குடிக்கிறேன். வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இடைவெளி விட்டு விட்டு குடிங்க, ஒரே நேரத்துல வந்து குடிக்க முடியாது. அதுக்கப்புறம் மிஷின்ல வந்து மற்ற துணிகளை போட்டு விட்டுறலாம், பெட்ஷீட்டை வந்து எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டேன். தம்பி யூனிஃபார்ம் வந்து எப்படியும் தான் கொண்டு வருவான். சரிங்களா? சொட்டு மட்டும் எடுத்துடுவேன், மற்றபடி அந்த ஷர்ட் வந்து எப்படினாலும் அழுக்கு பண்ணிடுவான். ஸோ அதை வந்து சேர்த்தே மிஷின்ல போட்டுடலாம்னு சொல்லி தான் வெயிட் பண்ணி போடுறது. அதை போட்டு விட்டுட்டு வந்துட்டு பெட்ஷீட்டை வந்து காய போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு கீழே வந்துட்டு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் வந்து கொடுப்பேன். பொரிதா வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தேன். அவங்க 2 பேரும் சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து கூழ் வந்து கிட்டிடலாம் மதியம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா வந்து தண்ணியில வந்து கேப்ப மாவு வந்து தாங்க கரைக்கிறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி நம்ம கிண்டிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி கூழ் பதத்துக்கு களி மாதிரி கூட நம்ம வந்து வெயிட் லாஸ் டயத்துல வந்து கிண்டி சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கம்மங்களி இந்த மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஹெல்தியா எடுத்துக்கணும். சரிங்களா? ஒயிட் ரைஸை தவிர்த்துட்டு, அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் கூழ் வந்து கிண்டிட்டு ஆற வச்சிட்டேன் நல்லா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதுலாம் இருந்ததுங்க. இந்த இது பருப்பு வகைகள் அதெல்லாமே கொட்டி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி பருப்பு துவையல் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு தான் வந்து ஒரு கடையில எடுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்றேன். ஆயில் வந்து ஒரு சொட்டு கூட சேர்க்கல. சரிங்களா? டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மனம் வர வரைக்கும் வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து உடைச்சுக்கிறேன். தேங்காய் உடைக்கிற அந்த எப்பவுமே இஞ்சி இடிக்கிற அந்த இதை வச்சுதான் உடைப்பேன். அது வந்து மேல இருக்கு, ஸோ அதனால இங்க உள்ள அந்த திண்டே வந்து உடைச்சேன் நானு. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து வச்சு அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பருப்பு வந்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் இதெல்லாமே சேர்த்து அரைச்சோம். ஃபர்ஸ்ட் குறப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உப்பு, அப்புறம் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்க வேண்டியதான். ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஃபீவர் டைம்ல எல்லாம் கஞ்சி கூட அந்த துவையல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் எல்லாம் கிண்டி சாப்பிட்றோம்னா துவையல் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்றலாம் நம்ம வெயிட் லாஸ் டயத்துல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சா. சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தயிர் எடுத்துட்டு போயிட்டு நல்லா கூழ் வந்து சூப்பரா வந்து கெட்டியா ஆறிடுச்சு பாருங்களேன். இதுல வந்து தயிர் உப்பு வந்து சேர்த்து நல்லா வந்து எவ்வளவு தண்ணி தேவையோ அதுக்கு ஏத்தாப்புல சேர்த்து நம்ம வந்து கரைச்சிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். சூப்பரா நான் வந்து கரைச்சிட்டேன் பாருங்க. இதுல வந்து அம்மாச்சிக்கு இந்த வெங்காய பச்சை மிளகாலாம் போட்டு குடிக்கிறது வந்து பிடிக்காது. ஸோ அதனால வந்து பிளைனாவே அவங்களுக்கு வந்து நிறைய கூழ் வந்து ஊற்றி வச்சேன். லிக்யூட் ஐட்டம் இல்லையா, கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பசிக்கிறது வாய்ப்பு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா பொண்ணு குட்டி பொண்ணு வந்து சாப்பிடும். ஸோ அதனாலதான் அது கூட வந்து பாத்தீங்கன்னா பருப்பு தொகையெல்லாம் வச்சு அவங்களுக்கு சூப்பரா பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் வந்து கார் வந்து விளையாடுறாங்க பாருங்களேன். இவர் தான் பேசஞ்சரு, எப்படி உட்காந்துருக்காரு பாருங்களேன். அழகா அவங்களாம் வந்து தலைவாணி எல்லாம் எடுத்து வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. அப்புறம் மதியம் லஞ்ச் எனக்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா, சேமியா பச்சை சட்னி காலைல வச்சதை நான் மதியம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண மீன் அம்மாச்சி வந்து கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து மீன் மேக்கர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ப்ரோட்டீனுக்காக அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் ஃபிஷ் கொடுத்துட்டாங்களா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் ப்ரோட்டீனுக்காக. சரிங்களா? நல்லா ஃபில்லிங்கா சூப்பரா சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை எல்லாமே கழுவி போட்டாச்சு கையோட. மதியம் சாப்பிட்டுட்டு உட்காராதீங்க, ஏதாவது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் மிஷின்ல
போடுற அந்த துணியையும் எடுத்துட்டு போய் நான் வந்து காய போட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க் எல்லாமே ஈவினிங் வந்து ஷார்ட்ஸ் போடுறேன் இல்லையா, அந்த வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, ஒரு 5 மணி ஆயிடுச்சு. சரி பாப்கார்ன் வந்து இருந்தது. ஸோ பாப்கார்ன் வந்து வெயிட் லாஸ் டைப்ல ஸ்நாக்ஸா வந்து சாப்பிடலாம் சரிங்களா. நார்மலா நீங்க வந்து சோளம் வந்து காஞ்ச சோளம் இருக்கும், அதை வந்து வாங்கிட்டு நம்ம பட்டரு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ரெடிமேடாவும் கிடைக்குது, ஸோ அது மாதிரி வாங்கிக்கலாம். வேற எக்ஸ்ட்ரா மசாலாஸ் வந்து சேர்க்காதீங்க சரிங்களா. அவ்வளவுதாங்க. இதை வந்து நல்லா ஒரு கடாயில போட்டோ இல்ல ஒரு குக்கர்ல போட்டோ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி மூடி வச்சுட்டோம்னா சூப்பரா வந்து பாப்கார்ன் வெடிச்சு சூப்பரா அழகா ரெடி ஆகுது பாருங்களேன். அவ்வளவுதான். பாப்கார்ன் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் டைத்துல சாப்பிடலாம். ஸ்நாக்ஸா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து நான் சொல்றது. சூப்பரா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால வந்து ஒரு சில்வர் சம்பளத்துல வந்து போட்டு வச்சேன், நிறைய இருக்கு இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் வெடிக்காம இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடியில. ஸோ அதை வந்து நான் எப்பவுமே செலக்ட் பண்ணி எடுத்துப்பேன். யாருக்கெல்லாம் அது பிடிக்கும்னு சொல்லுங்க. நல்லா கடுக்கடுக்குன்னு ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா கொஞ்சம் வச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்புறமாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து பொரி தான் வந்து அந்த மசாலா பொரி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸா எடுத்துட்டு போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் 6 மணி ஆயிடுச்சுங்க, தம்பிக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. எவ்வளவு இருட்டாயிடுச்சு பாருங்களேன். அவருக்கு சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அப்புறம் வந்து கூட்டிட்டு போயிட்டேன். கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து போறேன். 5:50 55க்குலாம் கொண்டு போய் விட்டுருவேன். கரெக்டா 6 மணிக்கு இங்க ஸ்டார்ட் பண்றேன். 6:30 மணி வரைக்கும் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க. 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் போங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ற மாதிரி தானே வெயிட், ஸோ அதனாலதான் 1/2 மணி நேரம் போகிறேன் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் மதிய பண்ண கேப்பக்கூழ் தான் நைட் டின்னருக்கு எடுத்துக்க போறேன். ஒரு பெரிய கிளாஸ்ல எடுத்துக்கிட்டு அது கூட பருப்பு துவையல் வச்சு அப்படியே செம்ம டேஸ்டியா இருக்குங்க. இல்லைன்னா நீங்க நைட் டின்னருக்கு ஓட்ஸ் கிண்டி வந்து பருப்பு துவையல் வச்சு சாப்பிடலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சிட்டேங்க. கடைசியா வார்ம் வாட்டர் தான் குடிக்கிறேன். லைட்டா வெதுவெதுப்பான தண்ணி தான் வந்து கடைசியா குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன் சரிங்களா. 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஜீரக தண்ணி, இந்த மாதிரி எது வேணாலும் குடிச்சுக்கலாம். இஞ்சி போட்ட தண்ணி, இல்லைன்னா நிறைய தண்ணி குடிங்க. வேற எதுவுமே சாப்பிடாதீங்க, காலையில இருந்து பண்ணதுக்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனாலதான் சொல்றேன் 6:30க்கு 6:30 to 7 சாப்பிடறோம்னா அதுக்குள்ள முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பசங்க வந்து இந்த காருக்கு பாருங்களேன் எவ்வளவு பஞ்சாயத்துன்னு பாருங்களேன். பெரிய பையன் தான் பாவம், இந்த சின்னதா அழுதே வந்து சாதிக்குது. எல்லார் வீட்லயும் இதுதான் வந்து இருக்கும் இல்லையா. ஆனா பெரியவனும் அப்பப்போ வந்து சேட்டை பண்ணுவேன், பண்ண மாட்டான்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பெரிய பையன் தான் நம்ம வந்து இருப்பாப்பா, நீ வந்து பெரிய பையப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து ஆஃபீஸ் வரும்போதே வந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ சொட்டு சில 2-3 சொட்டு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து இப்போதைக்கு போடுற மாதிரி, போன வருஷம் அதெல்லாம் இருக்கு பேக்கிங்ல, அதெல்லாம் எடுக்கணும். ஆனா கொஞ்சம் வந்து இப்போ சைஸும் பிள்ளைங்க வளர்றாங்க இல்லையா. ஸோ 2 செட்டை வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கும் இந்த குர்தா செட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சடனா சர்ப்ரைஸா கிடைக்கிறது, அப்புறம் எதிர்பார்க்காம இருக்கும்போது கிடைக்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் அம்மாச்சிக்காக வந்து சாக்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க. ஏன்னா இனிமேல் சாக்ஸ் வந்து போட்டு ஆகணும், அவ்வளவு குளிர் வந்து இருக்கும். அப்புறம் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், அதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாருங்க பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அவங்க இங்க காய்கறி நான் ஊர்ல கூட பார்த்ததுல எவ்வளவு ஃப்ரெஷ், அந்த அளவுக்கு பாருங்க. காலிஃபிளவர், முள்ளங்கி எல்லாம் நீ குளிர் காலத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த முள்ளங்கில எல்லாம் கீரை வந்து அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க, சேர்த்தே கொடுப்பாங்க. அப்புறம் சொரக்காய், குடமிளகாய், வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், அவரைக்காய், பாலக்கீரை இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வெயிட் லாஸ் டைத்துல ஏதாவது 2 காய்கறி பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சோலைப்பட்டுரை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுல எல்லாருமே அதை தான் வந்து டின்னர் வந்து சாப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது பசி அடிக்கல. என்ன தெரியுமா தோணுச்சு, நமக்கு டின்னர் பண்ற வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு மட்டும் தாங்க தோணுச்சு. சோலைப்பட்டுரைனா வந்து பூரியும் வந்து கொண்டக்கடலை கிரேவி இருந்தாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணலையாக்கான்னு நிறைய பேர் கேட்பீங்க. எனக்கு வந்து தோணலைங்க, ஏன்னா எனக்கு நைட் டின்னர் பண்ற வேலை இல்லைன்ற ஒரு சந்தோஷம் தான். 6:30 மணிக்கு நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இல்லையா, அந்த ஒரு ஃபீலிங்கும் இருந்தது. ஸோ அதனாலதான் எப்பவுமே நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும், மன தைரியத்தோட இருக்கணும். கண்டிப்பா வந்து நம்மளால முடியும் சரிங்களா. சோ இன்னைக்கு டேவை வந்து பாத்தீங்கன்னா நான் சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.